எந்த மனுஷனுமே தன்னைத்தானே ரட்சிக்க முடியாது. அதனால தான் தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய ரத்தத்தினால தான் நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட முடியும். பொதுவா தேன் எடுக்க போறவங்க கிட்ட ஒரு தேனி பறந்து அவனை கடிக்கும் பொழுது அதோடைய கொடுக்க அவனுடைய சரீரத்துக்குள்ள வச்சுட்டு போயிருமா. அந்த கொடுக்க வைத்து கொட்டும் பொழுது அந்த கொடுக்கல உள்ள விஷம் ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்குமா. அப்போ ஒரு பெப்பர்மெண்ட் வாசம் மாதிரி வருமா. ஏன்னா ஒரு பெப்பர்மெண்ட் வாசம் வருதுன்னு சொல்லி அவங்க முகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பல லட்சக்கணக்கான தேனீகள் வந்துருமா. அந்த வாசம்தான் மற்ற தேனீக்களுக்கு சமிக்கையாம். இப்படி ஒருத்தன் தேன் எடுக்க வந்துட்டான் வாங்கன்னு சொல்லி சமிக்கையே அந்த பெப்பர்மெண்ட்டோடைய வாசனை தான். பல லட்சக்கணக்கான தேனீக்கள் வர ஆரம்பிச்சிருமா. அந்த கொடுக்கு அந்த சரீரத்துக்குள்ள அந்த ரத்தத்தில் விஷத்தை எப்படி கலக்குதோ, இன்னைக்கு அநேகருடைய ரத்தத்துக்குள்ள சாத்தான் பாவங்கிற விஷத்தை கலந்துடுறான். பொதுவா பாம்புடைய விஷம் சரீரத்தை சாகடிக்கும், ஆனா பாவத்துடைய விஷம் ஆத்துமாவை சாகடிக்கும். அதனாலதான் பாவத்துடைய சம்பளம் மரணம்னு சொல்லப்படுது. சாத்தான் நம்மளுடைய ஆத்துமாவில் அந்த பாவங்கிற விதையை அவன் தூவ ஆரம்பிக்கும் பொழுது நாம் அதில் எப்படி நம்மளை காத்துக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவோடைய முழு ரத்தத்தையும் கொடுத்து இலவசமாக நம்ம ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். இந்த ரட்சிப்பு மாத்திரம் இல்லைன்னா மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, நரகத்திலிருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து ஒரு மனுஷனும் விடுதலை ஆக முடியாது. இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பை வசனத்தினாலையும் பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தினால தான் காத்துக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எதை வேணால் இழந்து போகலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா மறுபடியும் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆனால் ரட்சிப்பை மாத்திரம் இழந்துட்டோன்னா இந்த ஆத்துமா நித்தியத்தை நரகத்தில் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால முடிவு பெரியந்தும் உங்கள் ஆத்துமாவை வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தின் மூலமாகவும் காத்துக்கொள்ளுங்க.